மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் அகடமிக் இயர் 2025-26க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 31. கமெண்டில் சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதில் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, என்னென்ன கோர்ஸு, எலிஜிபிலிட்டி, ஃபீஸு, அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அசைன்மெண்ட்டு, கிளாஸஸ், எக்ஸாம் பற்றியெல்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிகிரிஸ் ரெகனைஸ் பண்ணதா, அதாவது யூஜிசி டெப் ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியா அப்படின்னா ஆமாம், ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டி தான் இது. இந்த டிகிரி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். அதனால் கண்டிப்பாக படிக்கலாம், எலிஜிபிள் தான். அவங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள். MKU distance education degrees are recognized by UGC DEP New Delhi and eligible for employment in central and state government. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது யூஜிசியோட பப்ளிக் நோட்டீஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி அப்ளைண்ட் த்ரூ ODL அண்ட் ஆன்லைன் மோட் வித் டிகிரி அப்ளைண்ட் த்ரூ கன்வென்ஷனல் மோட். அதாவது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிற டிகிரியும் ரெகுலர் மோடில் படிக்கிற டிகிரியும் ஈக்குவலன்ட் தான் அப்படின்னு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ யூஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். BA தமிழ், அடுத்தது BA எக்கனாமிக்ஸ், BA இங்கிலீஷ், BA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BA சோசியாலஜி, BA ஹிஸ்ட்ரி, BCom. TE இது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். இப்போ இந்த கோர்ஸுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி என்னன்னா, +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். BA தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்கணும். BA இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்கணும். இப்போ இந்த கோர்ஸுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா பர் இயருக்கு 3000 ரூபாய். BBA, BSc மேத்தமேட்டிக்ஸ், BSc சைக்காலஜி இதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். BSc மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 4000 rupees. பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் 1 year கோர்ஸு, எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், இதுக்கு ஃபீஸ் 7000 rupees. BSc ஃபிசிக்ஸ் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா +2ல் ரிலவெண்ட் குரூப் எடுத்திருக்கணும். BSc கெமிஸ்ட்ரி இதில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா +2ல் அதே ரிலவெண்ட் குரூப் இருக்கணும். BSc பாட்டனி இதுலேயும் +2ல் ரிலவெண்ட் குரூப் இருக்கணும். BSc சுவாலஜி இதுலேயும் +2ல் ரிலவெண்ட் குரூப் இருக்கணும். BSc மைக்ரோபயாலஜி இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் +2ல் ரிலவெண்ட் குரூப் இருக்கணும். BSc டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸுக்கெல்லாம் டியூஷன் ஃபீஸ் 9000 rupees. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா +2 பாஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 12000 rupees. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா +2 வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு டியூஷன் ஃபீஸ் 12000 rupees. B.Ed இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இன் சர்வீஸ் டீச்சர், அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் வித் UG டிகிரி. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன், பேச்சுலர் இன் பிசிக்கல் எஜுகேஷன் இது முடிச்சிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் 18500. அடுத்தது PG டிகிரி, MA தமிழ் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி டிகிரி வித் தமிழ். MA ஹிஸ்ட்ரி இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி. MA எக்கனாமிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அட் +2 லெவல் ஆர் UG லெவல். MA இங்கிலீஷ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி வித் இங்கிலீஷ் இன் பார்ட் 1 to 3. MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்கு. அதே மாதிரி MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியத்துலையும் இருக்குது. MA சோசியாலஜி இதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி டிகிரி. MCom
இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிகாம். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். இப்போ இந்த பிஜி கோர்ஸ்லாம் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ், அதாவது பர் இயருக்கு அப்படின்னா 4000 rupees. எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இடத்துலையுமே இருக்கு. இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து எனி டிகிரி, டியூஷன் ஃபீஸ் வந்து 6000 rupees per year. எம்எஸ்சி சைக்காலஜி இதுக்கு குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, ஃபீஸ் வந்து 9000 rupees. மாஸ்டர் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 1 year கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பேச்சுலர் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இதுக்கு ஃபீஸ் வந்து 12,000 rupees. எம்எஸ்சி பாட்டனி இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஎஸ்சி இன் ரிலவன்ட் சப்ஜெக்ட். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி சுவாலஜி இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஎஸ்சி இன் ரிலவன்ட் சப்ஜெக்ட். இதுக்கெல்லாம் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா 14,000 per year. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ். எம்எஸ்சி பிசிக்ஸ் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ். எம்சிஏ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிசிஏ ஆர் எனி டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ் அட் +2 level. எம்பிஏ அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி டிகிரி. இந்த கோர்ஸ்க்குலாம் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா 18,000 per year. அடுத்தது சில சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது டிப்ளமோ கோர்ஸ் அதெல்லாம் இருக்குது. பர்சன் வித் டிசேபிலிட்டி இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் 100% கன்செஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இதை பொறுத்த வரைக்கும் யூஜிக்கு 650 ரூபாய், பிஜிக்கு 750, எம்பிஏ அண்ட் எம்சிஏ 1250, பிஎட் 1300. அதர் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 600 ரூபாய். அடுத்தது அட்மிஷன் பற்றி பார்க்கலாம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மெத்தட்ல வந்து அட்மிஷன் பண்றாங்க. ஒன்னு ஸ்பாட் அட்மிஷன், இன்னொன்னு ஆன்லைன் அட்மிஷன். ஸ்பாட் அட்மிஷன்னா உங்க சர்டிபிகேட், ஃபீஸ் இது ரெண்டையும் கொண்டு போய் நீங்க டைரக்டா அட்மிஷன் வாங்கிக்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ். இதுல மொத்தம் 4 சென்டர் இருக்குது. 2 மதுரையில் இருக்குது, 1 திண்டுக்கல், 1 தேனி. இங்க போயிட்டு நீங்க டைரக்டா அட்மிஷன் வாங்கிக்கலாம். இதை தவிர மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு வேற எங்கேயுமே நீங்க டைரக்டா அட்மிஷன் வாங்க முடியாது. இந்த 4மே லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ். நீங்க இந்த சென்டர்ல எதுல அட்மிஷன் வாங்குறீங்களோ அந்த சென்டர்ல தான் கடைசி வரைக்கும் நீங்க கான்டாக்ட்ல வச்சுக்கணும். கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த சென்டர் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். அடுத்தது ஆன்லைன் அட்மிஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க டீடைல்ஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்ணுங்க. மெயினா உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதுதான் மெயின். ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே இந்த இமெயிலுக்கும் போனுக்கு தான் வரும். அதனால அதை மட்டும் இம்பார்ட்டன்டா பார்த்து கொடுங்க. எல்லா டேட்டாவும் என்டர் பண்ண பிறகு ரெஜிஸ்டர் இதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அடுத்தது லாகின். இந்த பேஜில் நீங்க என்ன பண்ணுங்க, லாகின் பண்ணீங்கன்னா அதாவது உங்க இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில பேஜஸ்லாம் வரும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா உங்க பர்சனல் டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணணும்.
அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதை ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா மார்க் ஷீட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 10th 12th மார்க் ஷீட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யூஜிக்கு. பிஜியை பொறுத்த வரைக்கும் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது டிசி அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது ரீசன்ட் கலர் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸில் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் சிக்னேச்சரையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அடுத்து சர்டிஃபிகேட் இதெல்லாம் இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஜேபிஜி ஜேபெக் இந்த இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சைஸ் வந்து 10 to 500 கேபியில் தான் இருக்கணும். அடுத்தது என்ன கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸோட டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் அதாவது ஸ்டடி சென்டர் இதை சூஸ் பண்ணணும். மொத்தம் 16 லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்குது. இதில் ஆல்ரெடி 4 வந்து ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்னு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மற்ற லேர்னர் சப்போர்ட் சென்டர்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மதுரை, தேனி, திண்டுக்கல், ராஜபாளையம், திருமங்கலம், விருதுநகர், பெரியகுளம், சிவகாசி இங்கெல்லாம் இந்த சென்டர்ஸ் இருக்குது. இந்த ஸ்டடி சென்டரை பிறகு மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். இதுக்கு ஒரு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதுக்கான ஃபீஸை கட்டி நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் மேக்சிமம் செமஸ்டர் ஸ்டார்டிங்கில் இல்லைன்னா செமஸ்டர் எண்டில் தான் இதை மாற்ற முடியும். நீங்கள் இருக்கிற சென்டர் தான் இந்த லெட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும். இதை பற்றியான டீட்டெயில் வீடியோ பிறகு போடுறேன். அட்மிஷனில் அடுத்தது பேமெண்ட் பண்ணணும். எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது பேமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மூலம் பண்ணலாம். அதே மாதிரி யூபிஐலையும் பண்ணலாம். அதாவது ஜிபே, ஃபோன்பே இதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு அடுத்தது அட்மிஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த அட்மிஷன் எப்போ கன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கிளியரன்ஸ் வந்த பிறகு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிருந்தீங்க ஸ்டடி சென்டர் அங்கேருந்து கிளியரன்ஸ் வரும். அந்த டேட்டில் போய் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டி நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உடனே சில டைம் இஷ்யூ பண்ணுவாங்க. சில டைம் வந்து உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி வைப்பாங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே இருக்கும். மினிமம் 50 hour to 60 hourக்குள்ள இருக்கும். உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு 75% கண்டிப்பாக இருக்கணும். சில டைம் சில கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் நடக்கும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் செமஸ்டரில் இருக்கும். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் 25 மார்க்கு, எக்ஸ்டர்னல் 75 மார்க்கு, டோட்டல் மார்க் வந்து 100 மார்க் வரும். இந்த இன்டர்னல் மார்க்குக்கு உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்துப்பாங்க. அடுத்தது மெயினாக உங்களுக்கு அசைன்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஒரு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ அசைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா இது கோர்ஸை பொறுத்து மாறும். இது டாபிக்ஸ்லாம் வந்து அந்த சென்டர் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க தான் கொடுப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணால் போதும். சப்மிட் பண்ணுறது நீங்கள் நேராக போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை போஸ்டர்லையும் சப்மிட் பண்ணலாம். அசைன்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பிறகு போடுறேன். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பரில் தான் நடக்கும். இதோடைய ரிசல்ட்டை எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மினிமம் 2 months ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு. எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணும்போது அப்போ அந்த லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் எக்ஸாம் சென்டரை. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண பிறகு இந்த எக்ஸாம் சென்டரை மாற்ற முடியுமா அப்படின்னா அதையும் மாற்றலாம். அதுக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கு ஃபீஸும் உண்டு. அதை பற்றி ஒரு வீடியோ பிறகு அப்டேட் பண்ணுறேன்.